Hello everyone, welcome back to most important video. நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் என்னன்னா நீட் எக்ஸாம் என்னைக்கு சார் நடக்கும்? ஸோ நீட் எக்ஸாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீட் எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் மே 5 தான் நடக்க போகுது. இது அஃபிஷியலாக NTA வந்து வெளியில் சொல்லிட்டாங்க. ஓகேவா? நீட் எக்ஸாம் என்னைக்கு நடக்க போகுது? அஃபிஷியலாக 5 தான் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ 5 இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7.5 months தான் உங்கள் கையில் இருக்குது. சரிங்களா? ஸோ NTA வந்து அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது. நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸாம், அதாவது ஜேஇயோட ஃபஸ்ட் செஷன் வந்து இப்போ நடக்கும், ஜேஇயோட செகண்ட் செஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கும். அது என்ன சார் 15 நாள் கேப்பில் நடக்குது, 7 நாள் 15 நாளில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஸோ செஷன் 1 வந்து அட்டென்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 7 நாளில் நடத்தி முடிச்சிருவாங்க. ஓகே, 7 நாள். ரெண்டாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட்டென்ட் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் தாராளமாக செகண்ட் செஷன் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க, நீங்கள் செகண்ட் செஷன் அட்டென்ட் பண்ண போகிறீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் செஷன் அட்டென்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் செஷன் டைம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தமிழ்நாடு போர்டு எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன செஷனை அட்டென்ட் பண்ண போகிறீங்க. சப்போஸ் முன்னாடியே முடிஞ்சிடும்னா வெல் அண்ட் குட், கவலை வேண்டாம். நீ பாட்டுக்கு முன்னாடி முடிஞ்சதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு ஒரு ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோ. பட் சப்போஸ் முடியலைன்னா ஃபஸ்ட்டு செஷன் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு முடிவு பண்ணி இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நல்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜில் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த CUET அப்படிங்கிற எக்ஸாமை அட்டென்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் வந்து 15th 31st மேக்குள்ளே நடக்கும். ஸோ அப்போதைக்கு நீங்கள் வெட்டியாக தான் இருப்பீங்க. சும்மா அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா அட்டென்ட் பண்ணி பாரு. ஓகேவா? சப்போஸ் யூஜி முடித்தவங்க பிஜியில் போகிறீங்கன்னா பிஜிக்கு இந்த எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாமை யூஜி சரியா அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்காக பிஜி எக்ஸாம் மார்ச்லேயே நடந்து முடிஞ்சிடும். நீ பாட்டுக்கு எல்லாம் மேலே நடக்குது நம்மளுக்கும் மேலே நடக்கும்னு நினைக்காதீங்க. நீங்கள் சப்போஸ் யூஜி முடிக்க போகிறீங்க அப்படின்னா யூஜி வந்து ஃபைனல் செமஸ்டரில் தான் இருப்பீங்க மார்ச் மாதத்தில். சரிங்களா? ஆனால் மார்ச் மாதத்தில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிடுங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. சரியா? ஸோ எனக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தயவுசெய்து சொல்லு. தமிழ்நாட்டிலேருந்து பாண்டி யூனிவர்சிட்டிலாம் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் யூனிவர்சிட்டி. ஓகேவா? அந்த யூனிவர்சிட்டி ஆகட்டும், காந்திகிராம் மேபி சொல்லிக்கலாம். சரி, ஃபைனஸ்ட்னு சொல்ல முடியாது, காந்திகிராம் நல்ல டீசெண்டான யூனிவர்சிட்டின்னு சொல்லிக்கலாம் பிஜிக்காக. ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும், ஃபீஸும் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேரணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ, மார்ச்சில் தான் உனக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். ஸோ நீ அதில் எழுதணும். செமஸ்டர் எக்ஸாமுக்கு அப்புறம் தான் என்ட்ரன்ஸ்லாம் நடக்கும்லாம் நினைக்க வேண்டாம், எக்ஸாம் முன்னாடியே நடந்து முடிஞ்சிடும். ஓகே? ஸோ யூஜிசி நெட்டு பார்க்குறவங்களே யாருமே நம்ம சேனலில் அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க. பட் நல்ல ஞாபகம் இது நெக்ஸ்ட் இயருக்கான ஷெட்யூல். ஓகே? ஸோ யூஜிசி நெட் வந்து வருஷத்துக்கு 2 தடவை நடக்குதுன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எண்டில் ஒன்று இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் பிஜி ஃபைனல் இயரில் இருக்கீங்கனாலும் நீங்கள் யூஜிசி நெட் எழுதலாம். இது CSIR நெட்டு கிடையாது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க இதை எழுத போயாதீங்க. சரி, இது யூஜிசி நெட்டு, இது CSIR நெட் கிடையாது. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் எல்லாமே CSIR நெட் எழுதணும். ஓகே? யூஜிசி நெட்டுக்கான டைம் இதுதான். ஓகே? ஸோ இந்த வருஷம் நடக்கும், அதனால் இது கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு முக்கியமான டேட் என்ன? 5th May. அது இல்லாமல் யாராச்சும் சும்மா இது எழுதுறீங்கன்னா ஜேஇ தயவுசெய்து எழுதி பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஜேஇ வந்து எனக்கு கம்பல்சரி சார், நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் போகணுன்னா நீ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீ இங்கே எழுத போறியா இல்லை இங்கே எழுதி முடிச்சிருவியான்னு யோசிச்சுக்கோ. ஏன்னா இது உனக்கு ஃப்ரீ டைமாக இருக்கும். இந்த டைமில் வந்து உன்னோட போர்டு எக்ஸாம் போய்கிட்டு இருக்கும். போர்டு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, சிபிஎஸ்சிக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா சிபிஎஸ்சியில் வந்து இந்த டைம் போர்டு எக்ஸாம் கண்டிப்பாக மார்ச் 15க்கு முன்னாடி முடிஞ்சிடும். ஓகே? பட் இந்த டேட் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல காலேஜில் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் போய்ட்டு எதை டிகிரி பண்ணணும்னா இந்த டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? வேறு என்ன சார் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBT எக்ஸாமினேஷன், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு 3rd வீக்கில், அதாவது எக்ஸாம் எழுதுனா 3 வாரத்துக்குள்ளார ரிசல்ட் வந்துடும். வேறு நீட்டோட ரிசல்ட் எப்போ வரும்னா 2nd week of Juneக்குள்ளே. அதனால் இந்த டைம் வந்து யாராச்சும் யூடியூபர் வந்து சொல்லுவாங்க எக்ஸாம் எப்போ ரிசல்ட் எப்போ சார் வரும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுவாங்க. அதெல்லாம் நினைக்கிறேன்னா 2nd week of Juneல வரும். நானே போர் அடிச்சிச்சுன்னா அப்பப்போ வந்து போட்டு போவேன், வியூஸ் கிடைக்கும்டா. ஓகே? ஸோ சப்போஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கோர்ஸ் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கோர்ஸோட ரேட் 25,000. ஆனால் இப்போதைக்கு விநாயகர் சதுர்த்திக்காக நாங்கள் வந்து 25th வரைக்கும், சரிங்களா, 25th வரைக்கும் இந்த ரேட்டை ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா 12,000. ஓகே? ஸோ 25,000 இல்லாமல் ரேட் எவ்வளோ? 12,000 rupees நீங்கள் பே பண்ணாலும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே கிடைக்கும். ஸோ கோர்ஸ் பற்றின ஃபீச்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்க லிங்கை செக் பண்ணி பாரு, அதில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா
பே பண்ணுறது எப்படி அதுக்கான தனியாக ஒரு வீடியோவே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதை செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு இந்த பேமெண்ட்டை இப்படி பே பண்ணிடுங்க. ஓகே, பே பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு கிடச்சிரும். சார் வந்து சப்போஸ் வந்து நான் ஆல்ரெடி வேறு இன்ஸ்டியூட்டில் இருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணலாம், இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ அது இல்லாமல் சார் ஏன்னா வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட்டே பண்ண போகிற என்னால் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். பேக்லாக் கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீட் மாதிரி எக்ஸாம் எய்ம் பண்ணீங்கன்னா இப்போலேருந்து ஆரம்பித்தா தான் உங்களால் பண்ண முடியும். 7 months இருக்குது. 6 month நீங்கள் வந்து படிச்சுட்டு 1 month 1/2 month நீங்கள் ரிவிஷன் பண்ணால் தான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் என்ன பண்ணு, நல்லபடியாக இப்போ கோர்ஸுக்கு சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். சரியா? சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா இனிமேல் வந்து நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கும். சரியா? ஃபிசிக்ஸோட கான்செப்ட் வந்து டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி, இந்த வீடியோ வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணிடலன்னா இல்லாத பொல்லாத டேட்டெல்லாம் நீட் நடக்கும் அப்படிலாம் யூடியூப்பில் வீடியோஸ் வரும். ஸோ அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா இந்த ஒரிஜினல் வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.